பிள்ளையே, நான் உன்னிடம் இன்று ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். நீ இதை எதிர்பார்க்கவே இல்லை என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் நீ இதை பெரிய விஷயமாக நினைக்கவே இல்லை. நான் எப்போதும் பெரிய காரியங்களைத்தான் பார்க்கிறேன் என்று நினைக்காதே பிள்ளையே. மலைகளை நகர்த்துவது, அற்புதங்களைச் செய்வது மட்டும் அல்ல என் பார்வை. நான் உன் அன்றாட வாழ்க்கையின் மிகச் சிறிய தருணங்களை கூட உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சிறிய அன்பான செயலுக்கும் என் பார்வையில் மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. என்னோடு அமர்ந்து கொள். நான் உன்னிடம் பேசுவதை சற்று அமைதியாக கேள். இன்று நான் உன்னிடம் எதை பற்றி பேசப் போகிறேன் என்று தெரியுமா? உலகத்தின் பெரிய சாதனைகளைப் பற்றியோ உன்னுடைய பெரிய வெற்றிகளைப் பற்றியோ அல்ல. நீ நினைத்துக்கூட பார்க்காத உன் வாழ்க்கையின் மிகச் சாதாரணமான, யாருடைய கண்களுக்கும் படாத சில ரகசியங்களை இன்று உனக்கு காட்ட விரும்புகிறேன். பெரிய காரியங்களைச் செய்தால்தான் உன் அப்பா உன்னை கவனிப்பார் என்று நினைக்கிறாயா? இல்லை பிள்ளையே. நீ செய்யும் சிறிய அன்புக்கும் உன் பார்வையில் சாதாரணமாக தோன்றும் ஒவ்வொரு காரியத்திற்கும் என் பார்வையில் மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. சோர்வாக இருந்தும் நீ வீட்டு வேலையை மமுடித்த அந்த நாள் நினைவிருக்கிறதா? யாரும் பார்க்கவில்லை, யாரும் நன்றி சொல்லவில்லை. ஆனால் நான் பார்த்தேன். யாருக்காகவும் கேட்காமல் வீட்டை அமைதியாக சுத்தம் செய்கிறாயே. உடல் சோர்வாக இருந்தாலும் குடும்பத்திற்காக உன்னால் முடிந்ததை செய்கிறாயே. வயது முதிர்ந்தவர்களை அரவணைத்து அவர்களின் தேவைகளை கவனித்துக் கொள்கிறாயே. பெற்றோருக்கு தெரியாமல் அவர்களின் சின்ன சின்ன விருப்பங்களை நிறைவேற்றுகிறாயே. கணவன் அல்லது மனைவிக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சில விஷயங்களை சகித்துக் கொள்கிறாயே. உன் பிள்ளைகளின் முகத்தில் ஒரு சிரிப்பை பார்ப்பதற்காக நீ செய்யும் தியாகங்கள். ஒருவருடைய தேவையை அவர்கள் வாய் திறந்து கேட்பதற்கு முன்பே உன் கண்களால் உணர்ந்து கவனித்துக் கொள்வது. குடும்பத்தில் ஒரு சிறிய சண்டை வராமல் இருக்க நீயே முன்வந்து விட்டுக் கொடுத்து போகும் அந்த தருணம். வீட்டில் எல்லோருக்கும் உணவு பரிமாறிவிட்டு கடைசியில் அமைதியாக சாப்பிடும் தருணம் உனக்கு மட்டுமே தெரிந்த வழியாக இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தையும் நான் பார்க்கிறேன். உடல்நிலை சரியில்லாத ஒருவரை இரவும் பகலும் அருகிலிருந்து கவனித்துக் கொள்கிறாயே. வயதான பெற்றோர் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொன்னாலும் சோர்வடையாமல் பொறுமையாக கேட்கிறாயே. குழந்தையின் சிறிய தேவையை தள்ளி போடாமல் உடனடியாக கவனித்துக் கொள்கிறாயே. சோர்வாக வீட்டுக்கு வரும் உன் வாழ்க்கை துணைக்காக அவர்கள் கேட்காமலேயே ஒரு கப் தேநீர் வைத்து நீட்டும் அந்த சிறிய உதவி. வீட்டில் பணம் குறைவாக இருந்தாலும் தன் ஆசையை விட குழந்தையின் தேவை முக்கியம் என்று நினைத்து உன் தேவையை விட்டுக் கொடுத்த அந்த தியாகம். சில நேரங்களில் வீட்டில் எல்லோரும் தூங்கிய பிறகும் நாளைக்கு தேவையானதை தயாராக வைத்துவிட்டுத்தான் நீ படுக்கைக்கு செல்கிறாய்.